கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாழ்ச்சி, எளிமை, கீழ்ப்படிதல் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுதல், உண்மைக்கு சாட்சியாய் வாழ்தல், இதுதான் திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்க்கை. திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் அன்பு மகனே, மகளே, இந்த திருவிழாவில் நம் ஆண்டவரிடத்தில் தாழ்ச்சியான உள்ளத்தை வேண்டி செபிப்போம். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக தாழ்த்திக் கொண்டவர். நாமும் இப்படிதான் நம் வாழ்வில், குடும்ப வாழ்வில் தாழ்ச்சியை கடைபிடிக்க வேண்டும். ஒட்டக மயிராடையும் காட்டுத்தேனும் உண்டு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். இன்றைக்கு ஆடம்பரத்தை விரும்பும் நாம் திருமுழுக்கு யோவானை போல எளிமையோடு வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம். இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தம் செய்தவர், மக்களை மனமாற வேண்டும் என்கிற அழைப்பை தந்தவர், திருமுழுக்கின் வழியாய் கடவுளுடைய பிள்ளைகளாக்கும் வாழ்வினை அமைத்துக் கொடுத்தவர். நாமும் கூட கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். தயாராக இருக்கிறோமா? உண்மைக்காக தன் உயிரையும் கொடுக்க முன்வந்தவர். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பொய், பித்தலாட்டங்கள், போலி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாமும் உண்மைக்கு சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய விழா இத்தகைய பல்வேறு நன்மைகளை நமக்கு சுட்டிக்காட்டி நாமும் திருமுழுக்கு யோவானை போல வாழும்போது கடவுளுடைய இறை அருளை, ஆசீரை நிரம்ப பெற்றுக் கொள்கிறோம். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்க்கையிலிருந்து 5 சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. அது இறைவனுடைய திட்டம். மலடியான எலிசபெத்து குழந்தையே பெற்றெடுக்க முடியாது என்கிற சூழ்நிலை. செக்கரியா எலிசபெத் தம்பதியினால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்கிற நிலை. ஏனென்றால் அவர்களுக்கு வயதாகிவிட்டது. வயதான பிறகும் கூட குழந்தை கிடையாது. ஆனால் அவர்களுக்குடைய உள்ளத்தில் இருந்த அந்த நம்பிக்கை ஒளி அணையாமல் இருந்ததனால் இறைவனுடைய வல்லமை அவர்களுக்குள் செயலாற்றத் தொடங்கியது. இந்த தம்பதியர்களின் வழியாக இறைவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வெளிப்பாடுதான் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. இனி முடியாது என்கிற சூழலிலும் கூட ஆண்டவர் நமக்காக ஒரு அதிசயத்தை செய்வார் என்பதை இவருடைய பிறப்பு பெருவிழாவில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இனி முடியவே முடியாது என்கிற சூழ்நிலை
பல தருணங்களில் நமக்கு வரும். நம்ம குடும்ப வாழ்க்கையில் அல்லது நமக்கு நோய் நொடிகள் வருகிற போது, கடன் பிரச்சனைகளினால் நாம் பாதிக்கப்படும் போது, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாட்கள் காத்திருக்கும் போது, திருமண தடைகள் வருகிற போது, இனி முடியவே முடியாது அப்படின்ற இக்கட்டான ஒரு நிலை வரும். அந்த இக்கட்டான ஒரு நிலையிலும் கூட ஆண்டவர் நமக்காக ஒரு அதிசயம் செய்வார். திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பை போல. இரண்டாவது சிந்தனை, பெயரில் உள்ள இறைவனுடைய இரக்கமானது வெளிப்படுத்தப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் என்கிற அந்த பெயரில் உள்ள இறைவனுடைய இரக்கம். வானதூதர் அவருக்கு யோவான் என பெயரிடச் சொன்னார். யோவான் என்றால் யாவே இரக்கமுள்ளவர் என்று பொருள். அப்படி என்றால் வழக்கமாகவே அவர்களுடைய குலமுறைப்படி செக்கரியா என்கிற பெயரைத்தான் அவருடைய மகனுக்கும் இட வேண்டும். அதுதான் குல வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக யோவான் என்கிற பெயரை இட வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் சொல்லுவதையும், செக்கரியா எழுது பலகை ஒன்றை வாங்கி அதில் யோவான் என்று எழுதுவதும், யாவே இரக்கமுள்ளவர், யாவே இரக்கமுள்ளவராய் இருப்பதனால் வயதான செக்கரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த இரக்கத்தின் வெளிப்பாடே இந்த யோவான் என்கிற குழந்தை என்பதனுடைய அடையாளம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கம் நம்மீதும் பட வேண்டும். பல சூழ்நிலைகளில் இறைவனுடைய இரக்கத்தினால் மன்னிப்பு பெறுவோம், இறைவனுடைய இரக்கத்தினால் வாழ்வு பெறுவோம், இறைவனுடைய இரக்கத்தினால் நம் நோய் நொடிகள் நீங்கும். இப்படி பல சூழ்நிலையில் இறைவனுடைய இரக்கமானது வெளிப்பட வேண்டும். இயேசுவினுடைய திரு இருதயத்திலிருந்து அந்த இரக்கம் வெளிப்படுத்தப்படுகிறது. செபிக்கணும். இறைவனுடைய இரக்கத்திற்காக நாம அனுதினமும் செபிக்கணும். மூன்றாவது, தாயின் வயிற்றிலிருந்தே தூய ஆவியினால் முற்றிலும் நிரப்பப்பட்டவர் திருமுழுக்கு யோவான். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையும் 41 முதல் 44 வரை உள்ள இறைவார்த்தைகளும் அதை வெளிப்படுத்துகிறது. மரியா எலிசபெத்து இவர்களுடைய சந்திப்பின் போது வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளியது என்று நாம் பார்க்கிறோம். பிறக்கு முன்பே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் அடையாளம் கண்டுகொள்ளுகிறார். அன்பிற்குரியவர்களே, நமக்கும் கூட திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவை பிறருக்கு திருமுழுக்கு யோவானை போல அடையாளம் காட்ட நாம் தயாராக இருக்கிறோமா? எப்படி திருமுழுக்கு யோவான் அடையாளம் கண்டு கொண்டாரோ அதே கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிற நாம் பிறருக்கும் அந்த அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் மெசியா, இயேசுவே என் விடுதலை, இயேசுவே என் உயிர்ப்பு என்கிற அடையாளத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் திருமுழுக்கு யோவானை போல. அந்த உணர்வு நிலைக்காக இந்த திருப்பலியில நாம ஜெபிக்கலாம். பிறகு நான்காவது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்கிற பணியை உன்னதமாய் செய்தவர். ஆயத்தம் செய்யவே இந்த பிறப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எதற்காக திருமுழுக்கு யோவான் பிறந்தார்? ஆண்டவருக்கான ஒரு வழியை ஆயத்தம் செய்யவே. எலியாவினுடைய உலப்பாங்கும் அவருடைய வல்லமையும் கொண்டு அவர் பணியாற்றினார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன ஒரு பணியை அவர் செய்தார்? பாலம் அமைக்கின்ற ஒரு பணி. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற ஒரு பணி. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாவே இறைவனுக்கும் கிறிஸ்து என்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு பாலத்தை ஏற்படுத்துகிற ஒரு பிணைப்பாக திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு அமைந்திருந்தது. ஒரு பெரிய ஆற்றின் மேல் பழைய இரும்பு பாலம் ஒன்று இருந்ததாம். அந்த பாலத்தை கண்காணிப்பதற்காக ஒரு பாலத்தின் காவலாளி ஒருவர் இருந்தார். அவருடைய வேலை என்ன? ரயில் வரும்பொழுதெல்லாம் பாலத்தை கீழே இறக்கணும். படகு வருகிறது, கப்பல்கள் வருகிறது என்றால் அந்த பாலத்தை தூக்கணும். இதுதான் அவருடைய பணி.
ஒரு நாள் அவருடைய மகன் தன் தந்தையோடு வேலைக்கு வர வேண்டும் என விருப்பப்பட்டு அப்பாவோட ஓடி வந்துடுறான். அப்பா அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். மகன் அந்த ஆற்றங்கரையில் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கிறான். திடீரென்று அவ்வழியாக ஒரு மக்கள் பயணிகளினுடைய ரயிலானது வருகிறது. அந்த நேரம் பார்த்து படகும் ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ தந்தைக்கு ஒரு பதற்றம். உடனடியாக அந்த பாலத்தை கீழே இறக்க வேண்டும். அந்த பாலத்தை இறக்க வேண்டும் என்று அவர் அந்த அருகில் சென்றபோது தூரத்தில் அந்த இடத்திலே தன்னுடைய மகன் அந்த டிராக்கில் விளையாடிட்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஆபத்து அவர்களை சூழ்ந்திருக்கிறது. தன்னுடைய மகனுடைய உயிரை காப்பாற்றுவதா அல்லது அந்த ரயிலிலே பயணித்துக் கொண்டிருக்கிற 300 பேருடைய உயிரை காப்பாற்றுவதா என்கிற தவிப்பு போராட்டம். சிறிதும் யோசிக்காமல் அந்த தந்தை உடனடியாக அந்த பாலத்தை இறக்கினார். அந்த ரயிலில் பயணம் செய்த 300 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். அவருடைய அந்த ஒரே மகன் அந்த ரயிலில் சிக்குண்டு நசுங்கி இறந்து போனான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிறிய நிகழ்வை பலமுறை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய இந்த திருவிழாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவற்றினுடைய ஆழமான இறை சிந்தனை நமக்கு புரியும். திருமுழுக்கு யோவானினுடைய தியாகமும் அவர் கடவுளுக்கான வழியை ஆயத்தம் செய்ய தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நிகழ்வும் இதிலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தன்னை பணயம் வைத்து உண்மைக்காக தன்னை முழுமையாக கொடுத்துவிட்டு ஏரோதுவின் கையில் தலை வெட்டப்பட்டவராக தன் உயிரை இழக்கிறார் திருமுழுக்கு யோவான். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கான வழியை ஆயத்தம் செய்வதற்காக தன் உயிரை தியாகம் செய்கிறார் திருமுழுக்கு யோவான். நம் வேலை என்ன? நாமும் கூட இப்படிதான் பாலத்தை அமைக்கணும். திருமுழுக்கு யோவானை போல என்ன பாலத்தை என்ன பாலத்தை நாம் ஒவ்வொருவரும் அமைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு அனைத்து மக்களையும் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பணியை, பாலத்தை நாம் அமைக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை தெரியாதவர்கள், கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரையும் தியாக உள்ளத்தோடு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பாலத்தின் பணியாக, பாலத்தின் இணைப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழா இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். 5வது, தாழ்ச்சியே மகத்துவத்தினுடைய வழி. தாழ்ச்சி எளிமையினுடைய அடையாளமாக திருமுழுக்கு யோவான் வாழ்ந்தார். அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்பது அவருடைய வாழ்வு முறையாக இருந்தது. ஆண்டவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டவர். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் புகழ், பட்டம், அதிகாரம், பதவி இது எல்லாமே நமக்கு அதிகம் வேண்டும் வேண்டும் என்று மோகம் கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு யோவானினுடைய தாழ்ச்சியான உள்ளமும் எளிமையான மனதும் நமக்கும் வேண்டும். ஏனென்றால் இந்த தாழ்ச்சி எளிமையின் வழியாக அவர் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். நம் புகழ் அல்ல, நம் பதவி அல்ல, நம் பட்டம் அல்ல, நம் அதிகாரம் அல்ல, மாறாக இறைவனுடைய புகழும் அவருடைய மகிமையும் விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்ச்சியும் எளிமையும் நம் வாழ்வில் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய நாளினுடைய திருவிழா நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. லூக்கா 1:5 அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்படுகிற இனி முடியாது என்கிற சூழ்நிலையை ஆண்டவர் தம் வல்லமையினால் மாற்றக்கூடியவர் என்பதை உணரணும். லூக்கா நற்செய்தி 1:13-63 சொல்லப்படுகிறபடி யோவான் என்கிற அந்த திருப்பெயருக்கு இறைவன் இரக்கமுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிற நாமும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
லூக்கா நற்செய்தி 1:15 வெளிப்படுத்தப்படுகிற தாயின் வயிற்றிலிருந்தே தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர் திருமுழுக்கு யோவான் என்பதனால் நாமும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இறைவனுக்கான வழியை ஆயத்தம் செய்ய வேண்டும். தாழ்ச்சி எளிமையை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவுளமும் அவருடைய மகிமையும் விளங்க அவரின் சாட்சிகளாக வாழ வேண்டும். அதற்காக திருமுழுக்கு யோவானினுடைய பரிந்துரையை பெற்று இறைவனுடைய சாட்சியாய் இந்நாளில் வாழ்வோம். ஆமீன்.